Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நாம பார்க்க போகிறது என்னன்னா லீனியர்லி டிபெண்ட் அண்ட் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் அண்ட் லீனியர்லி டிபெண்ட் எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அதுக்கு 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா. தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா அதுக்கு 3 சொல்யூஷன் இருக்கும். ஸோ நம்மளோட சிலபஸ் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் y டபுள் டேஷ் பிளஸ் 5y டேஷ் பிளஸ் 6y ஈக்குவல் டு 0. இது ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் which is equal to 0 na homogeneous differential equation. இங்க வந்து function of x something e power x or sin ax or cos ax or x power 2 x power 3 இதெல்லாம் வந்து நான் homogeneous function. இந்த மாதிரி functions எல்லாம் வரும்போது இந்த differential equation என்னவா மாறும்னா நான் homogeneous differential equation ஆ மாறும். ஸோ இப்போ இது வந்து homogeneous differential equation. இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன எழுதலாம், m ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a which is equal to minus 5 plus or minus root of b square means 5 square 25 minus 4 into a into c. 4 into a ஓட வேல்யூ 1 into c ஓட வேல்யூ 6. So 4 into 6 is 24 divided by 2 into a 1. a ஓட வேல்யூ 1 which is equal to minus 5 plus or minus root 1 divided by 2 which is equal to minus 5 plus or minus 1 divided by 2. So m ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது, m1 equal to minus 5 plus 1 divided by 2, minus 5 plus 1 minus 4 divided by 2, and then m2 equal to minus 5 minus 1. So total minus 6 divided by 2. So m1 ஓட வேல்யூ minus 2 and m2 ஓட வேல்யூ minus 3. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு m1 and m2 ஓட வேல்யூ வச்சு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும், ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் m. ஸோ m வந்து டிஸ்டிங்க்டா இருந்தா சொல்யூஷன் a இன்ட்டு இ பவர் m1x மைனஸ் 2x பிளஸ் b இன்ட்டு இ பவர் m2x மைனஸ் 3x. ஓகேங்களா. இப்போ a இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x b இன்ட்டு இ பவர் மைனஸ் 3x இது ஃபங்க்ஷன் y1 ஆஃப் x. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு. ஒன்னு y1 of x, இன்னொன்னு y2 of x ன்னு எடுத்துப்போம். இது கான்ஸ்டன்ட். so which is equal to a into y1 of x plus b into y2 of x. ஓகேங்களா. so இந்த மாதிரி கிடைக்கிற இதுல உள்ள y1 of x உம் y2 of x ன்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்யூஷன்ல கிடைக்கிற அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் y1 of x and y2 of x இருக்கு இல்லைங்களா, அந்த y1 y2 தான் இது. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் y1 and y2 are called linearly dependent. ஒரு இன்டர்வல்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸுமே linearly dependent ன்னு சொல்லணும்னா if and only if there exists a constant. சோ இங்க எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ரெண்டு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் வச்சு ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதுவோம். அந்த லீனியர் காம்பினேஷன் தான் இது c1 y1 of x plus c2 y2 of x which is equal to 0. so இந்த லீனியர் காம்பினேஷன்ல c1 and c2 are not 0. கான்ஸ்டன்ட் 0 ஆகக்கூடாது. அதுதான் லீனியர்லி டிபெண்டன்ட். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் y1 and y2 நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லணும்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கான கான்ஸ்டன்ட் ரெண்டு எக்ஸிஸ்ட் ஆகணும், c1 and c2.
these C1 and C2 are not 0 satisfies C1 Y1 of x plus C2 Y2 of x is equal to 0 என்ற ஒரு லீனியர் காம்பினேஷனா நம்மளால எழுத முடியணும். இதுல உள்ள C1 C2 உங்களுக்கு என்னவா இருக்க கூடாது, 0 ஆகக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும்போது Y1 Y2 நம்ம என்னன்னு சொல்லலாம்னா லீனியர்லி டிபெண்டன்ட். ஓகேங்களா? அதே இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா two functions are called linearly independent on the interval I. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா அதே போல ஒரு லீனியர் காம்பினேஷன் C1 Y1 of x plus C2 Y2 of x is equal to 0. இதுல உள்ள கான்ஸ்டன்ட் 0. ஓகேங்களா? these two constants C1 and C2 are all 0. நீங்க இப்ப எத்தனை சொல்யூஷன் n அளவு y1 y2 y3 etc yn என்ற n ஃபங்க்ஷன்ஸ் நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லணும்னா இதுக்கு n கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். n கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த n கான்ஸ்டன்ட்டுக்கான ஒரு லீனியர் காம்பினேஷன் ஒன்னு இருக்கும் இல்லைங்களா? சோ லீனியர் காம்பினேஷன் என்ன? C1 y1 plus C2 y2 plus etc plus Cn yn which is equal to 0 and C1 C2 Cn are all not 0. not 0 வா இருந்தா linearly dependent or all 0 வா இருந்தா linearly independent. so linearly dependent இருக்கும் linearly independent உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். ஓகேங்களா? இதே டெஃபினேஷனை நம்ம ரான்ஸ்கேன்ல பார்க்கலாம். உங்களுக்கு ரான்ஸ்கேன் அப்படின்றது என்னன்னா ஒரு தியரம். இந்த தியரத்துல நம்ம ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இது லீனியர்லி டிபெண்டன்ட்டா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டான்னு கேட்கும் போது இது ஷார்ட்கட் ஃபார்முலா அது இல்லாம தியரமும் இருக்கு. நீங்க இப்படி இது வந்து டெஃபினேஷன். இந்த கான்செப்ட் படிச்சுக்கணும், கண்டிப்பா டெஃபினேஷன் வேணும். இதுல ரான்ஸ்கேனான்னு செக் பண்றதுக்கு ஸோ இந்த தியரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். என்னன்னா ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் y1 y2 ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரான்ஸ்கேன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த y1 and y2 y1 of x and y2 of x நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த ரான்ஸ்கேனோட வேல்யூ என்னன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் y1 y2 y1 dash y2 dash. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ரான்ஸ்கேனோட வேல்யூ which is equal to 0 னா லீனியர்லி டிபெண்டன்ட். இது ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் ரான்ஸ்கேனோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலால போட்டுக்கலாம். என்னன்னா இதை வந்து டிட்டர்மினன்ட் எடுங்க. ஸோ ரான்ஸ்கேன் ஆஃப் 1 2 1ன்றது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 y1 y2 y1 dash y2 dash which is equal to இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ y1 of x into y2 dash of x minus y1 dash of x into y2 of x. இது ரான்ஸ்கேனோட ஃபார்முலா. இது கேட்டாங்க அப்படின்னா இது எழுத தெரியணும். இது எங்க இருந்து வந்தது? ரான்ஸ்கேனோட வேல்யூ எப்படி எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா given ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே எடுத்துப்போம். செகண்ட் ரோ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கான டெரிவேட்டிவ்ஸ். மேம் 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னா y1 y2 y3ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ மூணுமே ஃபர்ஸ்ட் ரோல வந்துடணும். y1 y2 y3 இதுக்கான டெரிவேட்டிவ் y1 dash y2 dash y3 dash அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா 2/2 டிட்டர்மினன்ட் எப்பயுமே சேம் ரோ அண்ட் சேம் காலமா இருந்தாதான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 3 வேல்யூஸ் கொடுக்கும் போது 3 ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும் போது 3/3 டிட்டர்மினன்ட்டா நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு தென் ஃபைனலா டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படின்னா வர்ற வேல்யூ 0 அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட், நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். இது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சம்ம போடும் போது நமக்கு வேணும்.
டெஃபினேஷன்ல உள்ள டெஃபினேஷனுக்கும் ரான்ஸ்கியனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இதுல கான்ஸ்டன்ட் எல்லாம் நாட் ஈக்குவல் டு 0. அதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் C1 C2 ஆர் ஆல் நாட் 0. கான்ஸ்டன்ட் எல்லாம் 0 ஆகல அப்படின்னா அது லீனியர்லி டிபெண்டன்ட். கான்ஸ்டன்ட் எல்லாம் 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ரான்ஸ்கியனோட வேல்யூ வரும்போது இதை நல்லா தெளிவா கிளியரா படிங்க. ரான்ஸ்கியனோட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட். ரான்ஸ்கியனோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா? நம்ம சம் வந்து லீனியர்லி டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் செக் பண்ணணும்னா ரான்ஸ்கியன் வேல்யூ யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் லீனியர்லி டிபெண்டன்ட்டுக்கு செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? ரான்ஸ்கியன் ஆஃப் x or t. நமக்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அந்த வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். which is equal to first function y1 ன்னு எடுத்துக்கோங்க, second function y2, y1க்கான டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் y1 dash, y2க்கான ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் y2 dash. இது எப்போ இந்த ஃபார்முலா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது 2/2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல 2/2 டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்ல நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் y1 y2 அதுக்கான ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? இப்போ கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு? y1 வந்து sin t, y2 2 sin t. இது லீனியர்லி டிபெண்டன்ட்டா ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டான்னு கேக்குறாங்க. சோ நம்ம செக் பண்ணுவோம். ரான்ஸ்கியன் வேல்யூ 0 வந்தா லீனியர்லி டிபெண்டன்ட், ரான்ஸ்கியன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சோ given function sin t and 2 sin t இதுல அப்ளை பண்ணுங்க, which is equal to y1க்கான வேல்யூ sin t, இங்க வேரியபிள் tன்றதுனால நம்ம t யூஸ் பண்ணிருக்கோம், and y2 2 sin t. sin t க்கான டெரிவேட்டிவ் sin t ய டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? sin t ய டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, cos t. இங்க 2 sin t, sin t ய டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t. ஓகேங்களா? இப்போ இத மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? சோ இந்த ஃபங்க்ஷன் இன்டு இந்த ஃபங்க்ஷன் minus, so sin t into cos t, 2 into cos t, 2 வந்து constant முன்னாடி போட்டுக்கலாம், 2 sin t into cos t minus வந்து determinant கண்டுபிடிக்கும் போது அதுக்கான ஃபார்முலால வர மைனஸ், and cos t into 2 sin t, 2 sin t cos t ன்னு எழுதலாம் இல்லைங்களா? so 2 sin t cos t, so 2 sin t cos t. Here also 2 sin t cos t, so same value, so minus பண்ணோம் அப்படின்னா 0 நமக்கு கிடைச்சிருக்கு. Wronskian of t value 0, therefore the given functions are linearly dependent. so எப்ப நாம linearly dependent சொல்லுவோம்? Wronskian value 0 ஆச்சு அப்படின்னா அது linearly dependent. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், e power x, e power 2x, e power 3x மொத்தம் 3 ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆர் linearly dependent ஆர் linearly independent. ஓகேங்களா? சோ இது 3 ஃபங்க்ஷனும் லீனியர்லி டிபெண்டன்ட்டா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா நம்ம செக் பண்ணலாம். சோ 3 ஃபங்க்ஷன் y1 y2 y3 ன்னு எடுத்துக்கோங்க. வேரியபிள் x which is equal to Wronskian of x equal to y1 y2 y3, first derivative y1 dash, y2 dash, y3 dash, y1 double dash, y2 double dash, y3 double dash. So இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். y1 ஃபங்க்ஷன் e power x, y2 ஃபங்க்ஷன் e power 2x, y3 ஃபங்க்ஷன் e power 3x. so y1 dash e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x, y2 dash e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 e power 2x, and y3 dash e power 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 e power 3x. ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ்
ஆல்ரெடி டிஃபரன்ஷியேட் பண்ண ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ், 2 e பவர் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 e பவர் 2x. ஸோ e பவர் axக்கான டிஃபரன்ஷியேஷன் என்ன கிடைக்கும்? a இன்ட்டு e பவர் axங்களா? இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி ஒரு a இருக்கு இன்ட்டு e பவர் axக்கான டெரிவேட்டிவ் a இன்ட்டு e பவர் ax, a இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு e பவர் ax. ஸோ அந்த a ஸ்கொயர் தான் இங்கே 2 ஸ்கொயர் 4 ஆச்சு. ஓகேங்களா? and 3 into e power 3x, 3 into e power 3x again differentiate பண்ணா 9 into e power 3x. so இதுக்கான determinant value கண்டுபிடிக்கலாம். so first e power x into this product 2 into e power 2x into 9 into 2 9s are 18 into e power 2x e power 3x, e power 2x into e power 3x. ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணோம். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இ பவர் 5x மைனஸ் 4 3s are 12 e பவர் 2x into e பவர் 3x டோட்டலி e பவர் 5x மைனஸ் அடுத்த டேர்ம் எடுக்கல மைனஸ் e பவர் 2x e பவர் 2x into இந்த காலம் இந்த ரோ எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியது என்ன? e பவர் x into 9 into e பவர் 3x. ஸோ 9 into e பவர் 4x கிடைக்குங்களா? ஓகே நெக்ஸ்ட் e பவர் x into 3 into e பவர் 3x. ஸோ டோட்டலா மைனஸ் 3 into e பவர் 4x. தென் லாஸ்ட் டேர்ம் பிளஸ் e பவர் 3x into இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் மைனருக்கான வேல்யூ e பவர் 3x into so 1 4s are 4 e பவர் x and e பவர் 2x டோட்டலா e பவர் 3x 4 into e பவர் 3x and e பவர் x 2 into e பவர் 2x இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 e பவர் 3x. so minus 2 into e பவர் 3x. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். e பவர் x into 18 e பவர் 5x 12 e பவர் 5x 18 e பவர் 5xல இருந்து 12 e பவர் 5x போனா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 6 into e பவர் 5x இருக்குங்களா? நெக்ஸ்ட் மைனஸ் e பவர் 2x into 9 e பவர் 4xல இருந்து 3 e பவர் 4x எலிமினேட் பண்ணா டோட்டலா எவ்வளோ இருக்கும்? 6 into e power 4x sorry 6 into e power 4x plus e power 3x into 4 ல இருந்து 2 சேம் e power 3x தான் 4 ல இருந்து 2 போனா 2 into e power 3x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6 into e power இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா e power x e power 5x e power 6x minus 6 into e power 2x e power 4x e power 6x then 2 plus 2 into e power 3x e power 3x e power 6x ஆகும். ஸோ இதில் இதை ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணும் போது எல்லாமே சேம் e power 6x தான். ஸோ இதில் 6 e power 6x மைனஸ் 6 e power 6x சேம் டேர்மு. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு 0 ஆகிடும். remaining உள்ள வேல்யூ 2 into e power 6x which is not equal to 0. ஓகேங்களா? ரான்ஸ்கியன் வேல்யூ not equal to 0 கிடைச்சிருக்கு. ஸோ ரான்ஸ்கியன் வேல்யூ not equal to 0னா உங்களுக்கு given functions are linearly independent. ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் லீனியர்லி டிபெண்டா லீனியர்லி இண்டிபெண்டான்னு செக் பண்ணணும்னா ரான்ஸ்கியன் வேல்யூ 0 ஆச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட், ரான்ஸ்கியன் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 3 ஃபங்க்ஷன் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கிவன் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் தென் செகண்ட் டெரிவேட்டிவ் அதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? TNPSC டெட்
டெட் நியமன தேர்வு பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.